கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். நாம பிப்ரவரி மாதத்துக்குரிய நடப்பு செய்திகளை சிறப்பான முறையில் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நடப்பு செய்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ரிவிஷன் பண்றதுக்கு. ஆரம்பிக்கலாமா? பிப்ரவரி 2026 ஆண்டிற்குரிய நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பாருங்க, இந்தியா மற்றும் மலேசியா 11 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. சரியா? மலேசியா, சிங்கப்பூர், பிரான்ஸ், சரியா, ரஷ்யா, அமெரிக்கா இவங்ககிட்டலாம் நம்ம அடிக்கடி சில ஒப்பந்தங்களை போடுவோம். அது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மலேசியா தலைநகரம் கோலாலம்பூரில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் சரியா மலேசியாவின் பிரதமராக இருக்கிற அன்வர் இப்ராஹிம் அவர்கள் முன்னிலையில் ஒரு 11 ஒப்பந்தங்கள் கையெழுத்தா இருக்கு. சரிங்களா? அது எது ரொம்ப முக்கியமோ அது மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம். சரிங்களா? பாருங்க, வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் உள்ளூர் கரன்சி, சரியா, அதாவது நமக்கு வந்துட்டு இந்தியன் ரூபி, அங்க பார்க்கும்போது ரிங்கிட். சரி, இந்த ரிங்கிட் அப்படிங்கிற கரன்சி ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா அந்த பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கு இந்தியா மற்றும் மலேசியா இரண்டு நாடுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கரன்சியோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவின் தேசிய பண செலுத்து ஆணையம், சரியா, அந்த என்பிஐஎல் சொல்லுவாங்கல்ல, என்பிஐஎல். அதே மாதிரி மலேசியாவோட இந்த பே நெட் அப்படிங்கிற நிறுவனம், இரண்டு பேரும் தான் இந்த மாதிரி அந்த கரன்சி நோட்டு, சரியா, இந்தியன் கரன்சி, இந்த ரிங்கிட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? என்பிசிஐ அண்ட் பே நெட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதன் மூலம் மலேசியாவில் இருக்கிற இந்தியர்கள் நம்முடைய யூபிஐ சேவையை பயன்படுத்த முடியும். 2016 ஆண்டுல யூபிஐ சேவையை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அந்த யூபிஐ சேவை நிறைய நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் இணைந்த ஒரு முக்கியமான நாடு மலேசியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து கோலாலம்பூரில் உள்ள புகழ்பெற்ற மலாயா பல்கலைக்கழகம், சரி, மலாயா யூனிவர்சிட்டியில பாருங்க திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும். சரி, திருவள்ளுவருக்கு ஒரு சூப்பரான ஒரு பேரை வாங்கி கொடுத்திருக்காங்க மத்திய அரசு. பாருங்க, திருவள்ளுவர் மையம் அமைக்கப்பட உள்ள இடம் மலாயா யூனிவர்சிட்டி அமைந்துள்ள மாநிலம் நாடு மலேசியாவின் தலைநகரம் கோலாலம்பூர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்தியாவில் கல்வி பயிலும் மலேசிய மாணவர்களுக்கு திருவள்ளுவர் பெயரில் உதவித்தொகை வழங்கப்படும். சரி, திருவள்ளுவருக்கு நிறைய சிறப்புகளை மத்திய அரசு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒன்னு திருவள்ளுவர் மையம், என்னன்னு திருவள்ளுவர் பெயரில் ஒரு உதவித்தொகை. சரியா? இந்தியாவிற்கு கல்வி எஜுகேஷன் படிக்க வருகிற அந்த மலேசியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிதி உதவி கொடுக்க போறாங்க. யார் பேர்ல அந்த நிதி உதவி வழங்கப்படுகிறது? திருவள்ளுவர் பெயர்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணுங்க. சரியா? அடுத்தபடியாக இந்தியாவில் வருமான வரி சட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் இன் இந்தியா. சரியா? இந்தியாவில் முதல் முறையாக இன்கம் டாக்ஸ் ஆக்ட், சரியா, முதல் வருமான வரி சட்டம் 1860 அறிமுகப்படுத்தப்பட்டது. யார் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வில்சன். சரி, பிரிட்டிஷ்காரர் நிதியமைச்சராக இருக்கும்போது. சரியா? 1860 தான் இந்தியாவில் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. சரியா? பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க. அந்த பட்ஜெட்ல தான் வருமான வரி அறிமுகப்படுத்தப்படுகிறது. யாரால்? ஜேம்ஸ் வில்சன் அவர்களால். ஓகேவா? அதுக்கப்புறம் நிறைய சட்டங்கள் மாத்தி இருந்தாலும் இந்தியாவில் கடைசியாக பயன்பாட்டில் இருந்த அந்த வருமான வரி சட்டம் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961. சரிங்களா? இது ரொம்ப வருஷம் ஆச்சு இல்ல? சரிங்களா? பாத்தீங்கன்னா 60-65 வருஷம் ஆகுது. அதனால இதற்கு பதிலாக புதிய வருமான வரி சட்டம், சரிங்களா, உருவாக்கப்பட்ட வருஷம் 2025, நியூ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025. சரிங்களா? இந்த சட்டமானது பாருங்க எப்போது முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ஏப்ரல் 1, 2026. சரி, ஏப்ரல் 1ல நமக்கு நிதி ஆண்டு ஆரம்பிக்கும், ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கிற 2026ல, சரி, ஏப்ரல் 1, 2026ல இருந்து நியூ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் நடைமுறைக்கு வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த புதிய வருமான வரி சட்டத்தில் ஒரு கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் இயர்னு சொல்லுவாங்க. என்ன பேரு? டாக்ஸ் இயர், வரி ஆண்டு. சரியா? அதாவது இதுக்கு முந்தைய பழைய இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர்ஸ், முந்தைய ஆண்டு, அப்புறம் அசஸ்மெண்ட் இயர், சரியா, மதிப்பீட்டு ஆண்டு, 2 ஆண்டுகள் அடிப்படையில் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்கம் டாக்ஸ் நீங்க பே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது பயங்கரமான கன்ஃபியூஷன். அதுக்கு நிறைய அந்த ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ், வார்த்தைகள், பிரிவுகள் நிறைய இருந்தது. அது எல்லாமே சுருக்கி சிம்பிளிஃபை பண்ணி, சரிங்களா, டாக்ஸ் இயர், அதாவது டாக்ஸ் இயர் அப்படிங்கிறது நிதியாண்டு நம்ம சொல்லலாம். ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரைக்கும் அதுதான் நிதியாண்டாக கருதப்படுகிறது. இந்த டாக்ஸ் இயர்ல, சரிங்களா, அதே மாதிரி இதுவும் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரைக்கும் டாக்ஸ் இயர், வரி ஆண்டு. இந்த வரி ஆண்டுல நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் நீங்க டாக்ஸ் பே பண்ணா போதும் அப்படி சொல்லிட்டு இந்த புதிய வருமான வரி சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம், புதிய வருமான வரி சட்டம் 2025, 2025 நடைமுறைக்கு வர்றது தான் ஏப்ரல் 1, 2026. மறந்துடாதீங்க. சரிங்களா? சூப்பர். அடுத்தபடியாக மணிப்பூரில் பிஎன்எஸ்எஸ் சட்டம் அமல். அடிக்கடி செய்தியில் வந்துட்டே இருக்கு, பார்த்துக்கோங்க. சரியா? பிஎன்எஸ்எஸ் சட்டம், அதாவது இந்த பிஎஸ், அடுத்து பிஎன்எஸ், அடுத்து பிஎன்எஸ்எஸ். சரிங்களா? இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் சரியா நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை 1, 2024. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த 3 சட்டம் ஏற்றப்பட்டது 2023ல. சரியா? பிஎஸ், பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ்
3 ஆக்டும் சரியா உருவாக்கப்பட்டது 2023ல, கேம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் ஜூலை 1, 2024. சரிங்களா? இந்த பிஎன்எஸ் சட்டம் ரீசெண்டா எங்கு செயல்படுத்தப்பட்டுள்ளது? மணிப்பூர்ல. பாருங்க, மணிப்பூரில் உள்ள லித்தான் கிராமத்தில் எஸ்டி மக்கள் சரியா பழங்குடியின குழுக்களை சேர்ந்த நபர்களுக்கிடையே ஒரு சண்டை நடந்திருக்குது. இதனால் அங்கு இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்கிதா அதாவது பிஎன்எஸ்எஸ் சட்டத்தின் 163வது பிரிவின் கீழ் தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் மறக்கக்கூடாது. சரிங்களா? எதன் அடிப்படையில் எந்த சட்டத்தை பயன்படுத்தி தடை விசாரணை கேட்கலாம், இந்த சட்டம் எப்போது இயற்றப்பட்டது, எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ட்விஸ்ட் வச்சு கூட எக்ஸாமில் கேட்கலாம், மறந்துடாதே மக்களே. சரிங்களா? அடுத்து, இந்த சட்டம் அமல்படுத்திட்டாங்க அப்படின்னா மக்கள் வீட்டை விட்டு வெளியேறவும் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையில் ஈடுபடவும் தடை விதிக்கும் இந்த பிஎன்எஸ் சட்டத்தின் 163வது பிரிவின் கீழ் அங்கு மாவட்ட ஆட்சியர், நோட் பண்ணிக்கோங்க, மாவட்ட ஆட்சியர் தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. சரியா மக்களே? இங்கிலீஷ்ல இதுக்கான வேர்ட்ஸ் பதில் எல்லாமே கொஞ்சம் கீழே இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இதை நம்ம யாருன்னு சொன்னதா இந்த பிஎஸ் பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் அந்த 3 சட்டங்களும் ஏற்றப்பட்ட வருஷம் 2023, நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2024. மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க. சந்தோஷ் கோப்பை, சரி, சந்தோஷ் கப் டிராஃபின்னு சொல்லுவாங்க. சந்தோஷ் கோப்பை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கால்பந்து ஃபுட்பால் மேட்சுடன் தொடர்புடையது. இந்தியாவில் முக்கியமான ஒரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் டிராஃபி. சரிங்களா? 79th எடிஷன் அந்த மேட்ச் நடந்திருக்குது 25, 26 அந்த பீரியடுக்காக. சரியா? இதில் இந்த போட்டி இறுதிப் போட்டி நடைபெற்ற இடம் எங்க பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலம். அஸ்ஸாம் மாநிலத்தின் ஜிலாபதார் கால்பந்து மைதான ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் நடந்திருக்குது. இதுல கேரள அணி கேரள அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது சர்வீசஸ் அணி. சரி, சர்வீஸ் அணி தான் சாம்பியன் பட்டத்தை நினைக்கிறாங்க. இந்த சர்வீசஸ் அணி இந்த சந்தோஷ் கோப்பையை 8வது முறையாக வின் பண்ணி சாதனை படைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஓகே. ரஞ்சி கோப்பை அப்படிங்கிற கிரிக்கெட்டோட தொடர்புடைய ஒரு பழமையான கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல, அதே மாதிரி சந்தோஷ் கோப்பை அப்படிங்கிறது ஃபுட்பால், ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்தபடியாக தமிழ்நாடு தொடர்புடைய ஒரு தேசிய செய்தின்னு கூட சொல்லலாம். பாருங்க, தூய்மை பணியாளர்களுக்கு முதல்வரின் உணவு திட்டம். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த சானிடைசேஷன் ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்கல்ல, தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க எங்க வேலை செய்யறாங்களோ அங்க தேடி வந்து உணவு வழங்குற திட்டத்தை இந்தியாவில் முதல் முறையாக தொடங்கியது தமிழ்நாடு அரசு. சரிங்களா? பாருங்க, இந்தியாவிலே தமிழகத்தில் தான் முதல் முறை இந்த திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. தொடங்கப்பட்ட இடம் பெருநகர சென்னை, இந்த மெட்ரோபாலிட்டன் சொல்லுவாங்கல்ல, பெருநகர சென்னை மாநகராட்சியில் நவம்பர் 15, 2025 அன்று இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. நவம்பர் 15 நேஷனல் லெவலில் என்ன டேமா? ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ். சரியா? பிர்சா முண்டா அவர்கள் ட்ரைபல் லீடர், ஃப்ரீடம் ஃபைட்டர் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த நாள் ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ், அதாவது பழங்குடியினர் கௌரவ தினம் சொல்லுவாங்க. அந்த தேதியில் 2025 தொடங்கப்பட்டது இந்த திட்டம். ஞாபகம். சரிங்களா? திட்ட விரிவாக்கம். சரிங்களா? சென்னை மட்டும் இல்லாமல் அனைத்து மாநகராட்சிகள், எல்லா நகராட்சிகள், பேரூராட்சிகளில் வேலை செய்கிற தூய்மை பணியாளர்களுக்கு முதல்வரின் உணவு திட்டம் விரிவாக்கம் பிப்ரவரி 9, 2026 அன்று மேற்கொள்ளப்பட்டது. ஞாபகம். ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரி, விரிவாக்கம் செய்யப்பட்ட இடம் திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கம். அடுத்தது பாருங்க, எல்லா லிஸ்ட்லாம் கொஞ்சம் பார்த்துக்குமா. அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்புடைய ஒரு சர்வதேச செய்தி. இந்தியாவில் ஸ்டார்லிங், சரி, ஸ்டார்லிங் அப்படிங்கிறது பாருங்க, இந்த ஸ்டார்லிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்பீட் பிராட்பேண்ட் கனெக்ஷனை கொடுக்கறதுக்கு பாருங்க எலான் மஸ்க், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஃபவுண்டர் எலான் மஸ்க். அந்த எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் இணைய வசதி சேவை. செயற்கைக்கோள் மூலமாக பிராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க, செம்ம ஸ்பீடா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வசதி இந்தியாவில் தொடங்கி இருக்கிறாங்க. பாருங்க, ஜூன் 2025 ஸ்டார்லிங்க் தொலைத்தொடர்பு துறையிலிருந்து ஓகேவா உரிமத்தை பெற்று இந்தியாவில் வணிக ரீதியான செயல்பாடுகளை தொடங்கியுள்ளது ஸ்டார்லிங்க். எக்ஸாம்பிள் என்ன கேட்கலாம்னா, ஸ்டார்லிங்க் எந்த அமைப்பிற்கு சொந்தமானதுன்னு கேட்கலாம், மறந்துடாதீங்க. ஸ்பேஸ் எக்ஸோட ஃபவுண்டர் சேர்மன் எலான் மஸ்க், மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே. இதன் மூலம் இந்தியாவில் இணைய சேவைகளை வழங்க ஒன் வெப் மற்றும் ஜியோவின் SES ஆகிய நிறுவனங்களுக்கு பிறகு மூன்றாவதாக, சரி, அந்த 2 நிறுவனங்களுக்கு பிறகு மூன்றாவதாக இந்த ஸ்டார்லிங்க் நிறுவனத்திற்கு GMBS, இந்த GMPCS என்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாமா? சரி, குஜராத்தில் தான் இந்த சேவை முதல்ல தொடங்குறாங்க. குஜராத்தில் இந்த ஸ்டார்லிங்க் இணைய சேவையை வழங்குவதற்கு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, இது காமனா SSC RRB எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. பரீட்சா பே சர்ச்சா, PPCன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் பசங்க எக்ஸாம் டைம்ல, சரியா, கடைசி நேரத்தில் மொத்தமாக சேர்த்து வச்சு படிச்சுட்டு இருப்பாங்களே, அப்படிப்பட்ட பசங்க படிச்சுட்டு இருக்கும்போது டென்ஷன், பதட்டம் நிறைய வந்துட்டு இருக்கும். அந்த பதட்டத்தை குறைப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாணவர்களிடம் கலந்துரையாடுவார். அதுக்கு வச்ச பேர் தான் பரீட்சா பே சர்ச்சா. பரீட்சா பரீட்சை, ஓகேவா, தேர்வு. இது உருவாக்கப்பட்டது 2018, ஓகேவா, 2018 மறக்காதீங்க, ஓகேவா. தொடங்கியவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நோக்கம்
தேர்வு தொடர்பான மன அழுத்தம் மென்டல் அந்த பிரஷர் அதை கம்மி பண்ணி மாணவர்களை மன ரீதியாக தயார்படுத்த வேண்டும். அதுக்கு தான் மென்டலி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. சரியா? இதற்காக பார்த்துக்கோங்க டெலிமனாஸ் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் மனநல ஆலோசனை மற்றும் உதவிக்காக 24 மணி நேரமும் ஒரு இலவச அழைப்பு இருக்குது. அதோட பேரு 14416 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நட்புடன் உங்களோடு மனநல சேவை, நட்புடன் உங்களோடு மனநல சேவை அப்படின் மூலமாக மாணவர்களுக்கு எல்லாருக்கும் தேவையான மனநல ஆலோசனைகள் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன பேரு? டெலிமனாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரிமா? அடுத்து ரெகுலரா நியூஸ்ல வந்த செய்தி பாருங்க. மக்களவை சபாநாயகர் பதவி நீக்கம் செய்வது எப்படி? சரி, how to remove லோக்சபா ஸ்பீக்கர் from the office. சரிங்களா? அதாவது நமக்கு மக்களவை சபாநாயகர் இருப்பவர் திரு ஓம் பிர்லா அவர்கள். சரியா? எதிர்க்கட்சிகள் எல்லாமே காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை இம்பீச்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ரெசல்யூஷன் பண்ணி ட்ரை பண்ணாங்க. அதுக்கு என்ன நடைமுறை அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, மக்களவை சபாநாயகரை லோக்சபா ஸ்பீக்கரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு அரசு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் 94 மற்றும் 96 இன் கீழ் மக்களவை லோக்சபாவில் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் அதாவது என்ன சொல்லுவாங்க எஃபெக்டிவ் மெஜாரிட்டியின் கீழ் ஆதரவுடன் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். சரிங்களா? இந்த தீர்மானத்திற்கு முக்கியமான பாயிண்ட் இங்க தான் பார்த்துக்கோங்க. இந்த ரெசல்யூஷனுக்கு பார்த்தீங்கன்னா 14 நாட்களுக்கு முன்னதாகவே எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி இது நடந்திருக்கும் போது சபாநாயகரோட ரைட்ஸ் உரிமை என்ன சொல்லி பாருங்க. தீர்மானம் விவாதத்திற்கு வரும்போது மக்களவையில் அந்த ரெசல்யூஷன் வந்துட்டு விவாதத்திற்கு வரும்போது சபாநாயகர் அவையில் அமர்ந்து தனது தரப்பு நியாயத்தை விளக்க உரிமை உண்டு. ஆனால் அவர் தலைமை தாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, தனது தரப்பு நியாயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவர் ரைட்ஸ் இருக்குது. ஆனா அந்த டைம்ல அந்த லோக்சபாக்கு வந்துட்டு அவர் சேர்மனா இருக்க முடியாது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு கூடுதல் செய்தி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து பதவி விலகல். ஓகேவா? எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு அவர் பதவி விலகிற மாதிரி இருந்தது அப்படின்னா சபாநாயகர் தன்னுடைய பதவியை யார்கிட்ட ராஜினாமா கடிதத்தை துணை சபாநாயகரிடம் வழங்கி பதவியிலிருந்து விலகலாம். இது ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தகுதி நீக்கம் பாருங்க. 1951ஆம் ஆண்டில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், சரியா, பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1951 படி சபாநாயகர் மக்களவை உறுப்பினர் தகுதியை இழந்தால் அவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். இந்த ஆக்டை நோட் பண்ணிக்கோங்க. 1951 பீப்புள் ரெப் ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு எம்எல்ஏ எம்பி அவர்கள்லாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணி சரி அவங்க வந்து ஜெயில் தண்டனை சிறை தண்டனை அனுபவிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 1951 சட்டத்தின்படி தான் நடவடிக்கை எடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த நடைமுறை சரியா குடியரசுத் தலைவர் அல்லது நீதிபதிகள் மீதான இம்பீச்மெண்ட் அப்படி சொல்லுவாங்களா பதவி நீக்கம் போன்றது அல்ல. இது ஒரு சாதாரண தீர்மானத்தின் மூலம், நோட் பண்ணிக்கோங்க மக்களே, சாதாரண ஒரு ரெசல்யூஷன் மூலமாக நீக்கப்படும் ஒரு செயல்முறை அப்படி சொல்லியிருக்காங்க. எது மாதிரி கிடையாது. பிரசிடென்ட்டோ ஒரு ஜட்ஜஸ் சரியா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜோ அவங்க மேல அந்த இம்பீச்மெண்ட் கொண்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம சாதாரண ஒரு ரெசல்யூஷன் மூலமாகவே இந்த தீர்மானம் நிறைவேற்றியாச்சு அப்படின்னா அவங்களை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும் சொல்லியிருக்காங்க. இதுவரை இந்தியாவில் எந்த ஒரு மக்களவை சபாநாயகரும் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை கொண்டு வந்து பதவி நீக்கம் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திமா. சரி, அது தொடர்பான எல்லா ஆர்டிகிளையும் கொஞ்சம் பாருங்க. அரசியலமைப்பின் 93வது சரத்து ஆர்டிகல் 93 எக்ஸாம்ல அது நமக்கு ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. 400க்கு மேல 450க்கு மேல ஆர்டிகல் இருந்தாலும் எக்ஸாம்ல எதை கேட்பாங்க அப்படின்னா இப்படி ஏதாச்சும் ஒரு வகையில் நியூஸ்ல வருது இல்ல அதை தான் நோட் பண்ணுவாங்க. அதனால தான் அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பாருங்க. ஆர்டிகல் 93 சரி, ஸ்பீக்கர் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகிய இருவரையும் தேர்ந்தெடுக்க வழிவகை செய்கிறது. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானதா ஞாபகமா. சரி, இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் தி எலெக்ஷன் ஆஃப் போத் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். அடுத்து சபாநாயகர் அவையின் சரியா அது அரசியலமைப்பு மற்றும் சம்பிரதாய தலைவர் அப்படிங்கிற மாதிரி இந்த கான்ஸ்டிடியூஷன் 93ல சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சபாநாயகர் அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டும். சரி, எம்பியா இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பொதுவாக மக்களவையின் ஆயுள் காலம் முழுவதும் சபாநாயகர் தன்னுடைய பதவியில் இருப்பார். ஒரு கட்சி புதுசாக வந்தாங்க அப்படின்னா அந்த மக்களவையோட அந்த ஆயுள் காலம் எவ்வளவு இருக்குதோ அது வரைக்கும் சபாநாயகர் ஸ்பீக்கர் வந்து பதவியில் இருப்பாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்த செய்தி போலாமா? இன்னொரு முக்கியமான செய்தி. அண்டர் 19 சரியா 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியா சாம்பியன். சரியா? சாதனை வெற்றி படைச்சிருக்காங்க. என்ன சாதனை பாருங்க. அண்டர் 19 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான 2026ஆம் ஆண்டிற்கான சரிங்களா ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. இந்த போட்டி நடைபெற்ற இடம் ஜிம்பாப்வே. ஜிம்பாப்வேயோட ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படிங்கிறத அந்த மேட்ச் நடந்திருக்குது. இந்த போட்டியில் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி நம்முடைய இந்திய அணியானது பார்த்தீங்கன்னா 6வது முறையாக எத்தனை முறையாக 6வது முறையாக சாம்பியன் பட்டத்தை, அதாவது இந்த அண்டர் 19 வேர்ல்டு கப்ல 6 முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற ஒரே அணி இந்திய கிரிக்கெட் அணி. சரி, அண்டர் 19 இருக்கட்டும், 2020 விமனா இருக்கலாம்,
எல்லா மேட்சாக இருக்கட்டும் சரிங்களா, எல்லா இதுலேயும் வேர்ல்டு கப்பில் இந்தியா வந்து செமையாக கலக்கிட்டு இருக்கிறாங்க. மகளிர் இருக்கலாம், மாற்றுத்திறனாளி இருக்கலாம், அண்டர் 19 இருக்கலாம், எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இந்திய தரப்பில் அந்த ஃபைனல் மேட்ச்சில் அதிகபட்ச ரன் அடித்தது யாருமா? ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை சேர்ந்த வைபவ் சூரியவன்சி. ஜஸ்ட் 80 பால்ல பார்த்தீங்கன்னா 175 175 ரன் அடிச்சு துவச்சு எடுத்துருக்கிறாரு சூரியவன்சி சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோ, மறக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி இந்தியா பார்த்தீங்கன்னா 2000, 2008, 2012, 18, 22 பார்த்தீங்கன்னா 5 முறை சாம்பியன் பட்டம். இப்போ 2026 6வது முறையாக சாம்பியன் பட்டம் சரிங்களா. இந்திய அணிக்கு இந்த மகத்தான சாதனை படைத்த இந்திய அணிக்கு சரியா கேப்டனாக இருந்தவர் அபிலாஷ் குண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க சரிங்களா. அதே மாதிரி 2025ஆம் ஆண்டில் பெண்களுக்கான அண்டர் 19 T20 வேர்ல்டு கப்பில் இந்திய மகளிர் அணி சாம்பியன் பட்டம். ஓகேவா. அடுத்த செய்தி பாருங்க, இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி பாருங்கம்மா. ஆர்பிஐ நிதி கொள்கை குழு கூட்டம் 2026 சரி, எம்பிசி மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி சரிங்களா எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பணவீக்கம் பணவாட்டம் எப்படி இருக்குது, அந்த இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட், பேங்க் ரேட்டு, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு சரி, சிஎல்ஆர் ஓகே அப்படி சொல்லி இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர், அப்புறம் எஸ்எல்ஆர் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, இது எல்லாமே மாற்றி அமைப்பது யாரு? ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி சரியா. ஒவ்வொரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி சரியா, ஒன்ஸ் இன் 2 months பார்த்தீங்கன்னா இந்த வட்டி விதங்களை மாற்றி அமைப்பாங்க எம்பிசி. இந்த எம்பிசிக்கு எப்பவுமே தலைவராக இருப்பவர் ஆர்பிஐ ஆளுநர். அந்த வகையில் ஆர்பிஐ ஆளுநர் சரி கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் தலைமையில் தான் இந்த எம்பிசி கூட்டம் நடைபெற்றிருக்குது. சரி, இந்த கூட்டத்தில் என்னென்ன முக்கிய அறிவிப்புகள், அதாவது வட்டி விகிதத்தை எப்படி மாற்றி அமைச்சர்னு சொல்லி பாருங்க. ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா 5.21 சரி 5.25% இருக்கும். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் சரி தலைகீழ் ரெப்போ விகிதம் 3.35% இருக்கும் சொல்லியிருக்காங்க. வங்கி விகிதம் பேங்க் ரேட் பார்த்தீங்கன்னா 5.50 இருக்கும். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ரொக்க இருப்பு விகிதம் 3% அப்படியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது சரியா சட்டப்பூர்வ நீர்மை பண வீதம் அப்படிங்கிறது 18% இருக்கும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது செய்தியில் வந்திருக்குது, அது என்னங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ரெப்போ ரேட்டுங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியா ஆர்பிஐ வணிக வங்கிகள் சரி கமர்ஷியல் பேங்க் கொடுக்குற ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் ஓகே, இந்த ஷார்ட் டேர்ம் லோனுக்கு மேலே கொடுக்குற வட்டி அந்த சரியா அந்த ஷார்ட் டேர்ம் லோனுக்கு மேலே போடுற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க? ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பேங்க் அவங்ககிட்ட இருக்கிற அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் மணி சரி, அதான் நம்ம பொதுமக்கள் ஒரு பேங்க்ல வந்து நம்ம டெபாசிட் பண்ணுவோம். நம்ம எப்போ டெபாசிட் பண்ணுவோம்? நம்மகிட்ட நிறைய பணம் செலவு போக மிச்சம் இருக்கிற பணத்தை டெபாசிட் பண்ணுவோம், நமக்கு ஏதோ வட்டி கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி கமர்ஷியல் பேங்க் அவங்ககிட்ட நம்ம டெபாசிட் பணத்தை முடிஞ்ச அளவுக்கு அதிக வட்டிக்கு கடன் கொடுப்பாங்க சரியா. அப்படி கடன் கொடுத்து போக மிச்சம் இருக்கிற பணத்தை சும்மா வச்சிருந்தா வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட டெபாசிட் பண்றாங்க? இந்திய ரிசர்வ் வங்கிட்ட டெபாசிட் பண்ணும்போது ஆர்பிஐ கொடுக்குற வட்டி விகிதத்தை என்ன பேருமா? தலைகீழ் ரெப்போ விகிதம். ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. பேங்க் ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க் கொடுக்குற லாங் டேர்ம் லோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுப்பாங்க. அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? ஒருத்தர் கடன் கொடுக்கும்போது ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் ஷூரிட்டி வாங்கிட்டு பண்ணோம்ல, அந்த டாக்குமெண்ட்டுக்கு என்ன வேல்யூ அதன் அடிப்படையில் தான் கடன் கொடுப்போம். அதே மாதிரி ஆர்பிஐ வணிக வங்கிகள் கமர்ஷியல் பேங்க் கொடுக்குற லாங் டேர்ம் லோன் அந்த லோனுக்கு மேலே போடுற வட்டிக்கு தானே பேர் பேங்க் ரேட் சொல்லுவாங்க. அது 5.50% இருக்குது சரியா. அடுத்து பார்க்கறது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ரொக்க இருப்பு விகிதம் சரிங்களா. அதாவது ஒவ்வொரு வங்கியும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பணத்தை சரியா ஒரு பேங்கோட மொத்த பணத்தில் எவ்வளவு பணத்தை ஆர்பிஐ கிட்ட ரிசர்வா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத அந்த கேஷ் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க சரிங்களா. அந்த கேஷ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3% இப்போ இருக்கு, மறந்துடாதீங்க சரிங்களா. அடுத்து எஸ்எல்ஆர் சரியா. எஸ்எல்ஆர் என்ன சொல்லுவாங்க? சட்டப்பூர்வ நீர்மை பண விகிதம் சொல்லுவாங்க சரி, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே பணம் தான், நம்ம கண்ணு முன்னாடி தர எல்லாமே பணம் தான் சரியா. பென்னு, நோட்டு, டேபிள், சேரு, கேஷ், காயின், தங்கம், வாட்ச் எல்லாமே பணம் தான். அது வித்தமுக்கு பணமாக தான் கிடைக்கும். எது உடனடியாக மக்களால் உடனடியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியுதோ ஏற்றுக்கொள்ள முடியுதோ அது அதிக நீர்மை தன்மையுடைய பணம் சொல்லுவாங்க சரியா. இது எப்படி உதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் கண்டினியூஸ் கிளாஸ் எடுத்துருக்கேன், எனக்கு பயங்கரமாக தண்ணி தாங்க எடுக்குது சரியா. டேபிளை பார்க்கும்போது ஒரு டேபிளில் தண்ணீர் ஒரு டம்ளரில் ஃபுல்லாக தண்ணீர் இருக்குது, என்ன ஒரு பவுலில் ஒரு கிண்ணத்தில் ஐஸ் கியூப் சரி ஐஸ் கட்டி இருக்குது. எதை எடுத்து குடிச்சா என்னுடைய தாகம் உடனடியாக தீரும்? அந்த தண்ணீரை எடுத்து குடிச்சாதான் என்னுடைய தாகம் உடனடியாக தீரும் சரிங்களா. இங்க பனிக்க ஐஸ் கட்டிங்கிறதும் எதை தான் மாறும்? கொஞ்ச நேரத்தில் மெல்ட் ஆகி உருகி அதுவும் தண்ணீராக மாறும் சரிங்களா. இங்க உடனடியாக தாகத்தை தீர்க்கிறது அந்த தண்ணீர். அந்த தண்ணீர் அப்படிங்கிறது கரன்சி காயின்ஸ். இப்போ ஒரு கடைக்கு ஷாப்பிங் போனோம் அப்படின்னா கரன்சியாக கொடுத்தா உடனே ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சுடுவாங்க, நமக்கு தேவையான பொருளை கொடுத்துருவாங்க. இதே நம்ம ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் செக் கொடுக்குறேன் அப்படின்னா மெதுவாக தான் அது பணமாக மாறும். அப்போ அதிக நீர்மை தன்மையுடைய பணம் அப்படின்னு கேட்டால் கரன்சி நோட்டை சொல்லலாம் சரிங்களா. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பேங்கோட வேல்யூ 100 crore வச்சுக்கோங்க சரியா. அது 100 crore 18% அது 18 கோடி கண்டிப்பாக எதாக இருக்கணும்? கரன்சியாவோ காயினாவோ, அதாவது உடனடியாக மக்களுக்கு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பணமாக இருக்கணும் சரிங்களா. ஏன்னா ஒரு பேங்கோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா
5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா பணம் வச்சிருப்பாங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி பேங்க்ல போய் எமர்ஜென்சிக்கு நிற்கும்போது என்கிட்ட பணம் இல்ல தங்க கட்டியா வச்சுக்கோ சரியா டாக்குமெண்டா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா டென்ஷன் ஆயிரும்ல. அப்படிப்பட்ட வாடிக்கையாளரின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு தான் அந்த சட்டப்பூர்வ நீர்மை பண விகிதம் 100க்கு 18%, 100க்கு 18 கோடி அந்த லிக்விட் ஃபார்ம் ஆஃப் கரன்சியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே இந்த எம்பிசில எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள் ஞாபகம் சரிமா. அடுத்தபடியாக அந்த எம்பிசி கூட்டத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. 2025-26 ஃபினான்ஷியல் இயர்ல இந்தியாவோட ஜிடிபி 7.4% இருக்கும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பணவீக்கம் சார் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்கல்ல நுகர்வோர் இந்த பணவீக்கம் சிபிஐ அப்படிங்கிறது 2.1% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கான பிணையில்லா கடன் வரம்பு ரூபாய் 20 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்தபடியாக ஒரு பாதுகாப்புத்துறை தொடர்புடைய சூப்பரான செய்தி பாருங்க. அக்னி 3 ஏவுகணை சோதனை வெற்றி. சரி, அக்னிங்கிறது நம்முடைய இந்திய பாதுகாப்புத்துறையில் இருக்கிற முக்கியமான ஒரு சிறப்பம்சம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஸ்ட் ஆஃப் தி அக்னி 3 மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது பாருங்க. இந்த சோதனை இந்தியாவில் பெரும்பாலும் அந்த ஏவுகணை சோதனைகள் நடைபெற இடம் சந்திப்பூர் அமைந்துள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலம். சரிங்களா? இங்க தான் சோதனை நடைபெற்றுள்ளது. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை திட எரிபொருள் மூலம் 2 நிலைகளில் இயங்கும் திறன் கொண்டது. இந்த அக்னி 3யோட அந்த கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 3000 கிலோமீட்டர் வரைக்கும் எதிரியோட இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது. இது தவிர 1500 கிலோ சரியா அந்த வெப்பன்ஸ் வந்து ஈஸியா சுமந்து போய் அட்டாக் பண்ணும். சரிங்களா? மொத்த எடை 48,300 கிலோன்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ அக்னி 3 பார்த்தோமா, இப்போ செட்டா பார்க்கலாம். அக்னில 5 வரைக்கும் அக்னி 5 வரைக்கும் நமக்கு மிசைல்ஸ் இருக்குது. சரியா? பொதுவாக இந்தியாவில் அந்த மிசைல்ஸ் வந்து எல்லாமே உருவாக்குறது யாருமா? டிஆர்டிஓ அமைப்பு. சரி, டிஆர்டிஓ அமைப்பு தான். நமக்கு இஸ்ரோ அப்படின்னா சேட்டலைட் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி நம்ம டிஃபென்ஸுக்கு மிசைல் அப்படின்னா டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் என்ன பேரு டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இந்த டிஆர்டிஓ அமைப்பு 1958 உருவாக்கப்பட்டது, மறக்காதீங்க சரிங்களா. இவங்க உருவாக்குன அந்த மிசைல் அக்னி 1 அப்படிங்கிறது எவ்வளவு ரேஞ்சுமா 700 கிலோமீட்டர் அந்த டார்கெட்டை போய் ஈஸியா தட்டி தூக்குற மாதிரி ஒரு வடிவமைச்சிருக்காங்க. அக்னி 2 அப்படிங்கிறது 2000 கிலோமீட்டர், அக்னி 3 அப்படிங்கிறது 3000 அப்படியே ஈஸியா நம்பர் ஞாபகம் இருப்பாங்க. அக்னி 4 அப்படின்னா 4000, 5 அப்படின்னா 5000. இதெல்லாம் அக்னியோட அந்த மிசைலோட ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிமா. அடுத்த செய்தி போலாமா? அடுத்து பாருங்க, தமிழ்நாடு அரசுடன் தொடர்புடைய ஒரு நேஷனல் நியூஸ் பாருங்க. கன்னிமரா பொது நூலக வளாகத்தில் காரல் மார்க்ஸ். சரி, காரல் மார்க்ஸ் அப்படி சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். சரி, பொருளாதாரத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான நபர் காரல் மார்க்ஸ். சரியா? இந்த காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு சிலை அமைச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தா கன்னிமரா பொது நூலகம். சரிங்களா? பார்த்துக்கோங்க, கம்ப்ளீட்டா ஒரு வெண்கல சிலை தான் அமைச்சிருக்காங்க. தமிழகத்தின் முதலமைச்சர் சரி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை எக்மோர் கன்னிமரா பொது நூலக வளாகத்தில் சரி அது பக்கத்தில் அருங்காட்சியகம் பக்கத்தில் இந்த சிலையை வந்து ஓபன் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் யாரு? காரல் மார்க்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஃபாதர் ஆஃப் சரியா கம்யூனிஸ்ட் பிலாசபி அப்படி சொல்றேன். கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு சிலை திறக்கப்பட்ட இடம் கன்னிமரா, மறக்காதீங்க. சரியா? கார்ல் மார்க்ஸ் அவர்கள் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு ஃபேமஸான ஒரு எக்கனாமிஸ்ட். சரியா? இவர் வந்துட்டு 1867 எழுதிய ஃபேமஸான புத்தகத்தின் பெயர் தாஸ் கேபிட்டல். சரி, தாஸ் கேபிட்டல் மறக்க கூடாது. ஃபாதர் ஆஃப் சோசியலிஸ்டிக் எக்கனாமிக்ஸ். சரியா? சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை. ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஆடம் ஸ்மித் சொல்லுவாங்க, ஆடம் ஸ்மித் அவர்கள் சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஜெயம் கீன்ஸ் அவர்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபாதர் ஆஃப் சோசியலிஸ்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா யாருமா? கார்ல் மார்க்ஸ் அவர்கள். அவருக்கு தான் சென்னை எக்மோர்ல இருக்கிற அந்த இதுல மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு சரி சிலை வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. சரிங்களா? சரி, இந்த கன்னிமரா நூலகம் பார்த்துக்கோங்க. கன்னிமரா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை எக்மோர். திறக்கப்பட்ட நாள் டிசம்பர் 5 சரி டிசம்பர் 5 1896. சரியா? மறக்காதீங்க. டிசம்பர் 5 2016 முன்னாள் முதலமைச்சர் ஸ்ரீ ஜெயலலிதா அம்மையார் உயிரிழந்த நாள் டிசம்பர் 5, மறக்காதீங்க. அந்த டிசம்பர் 5 1896 இந்த கன்னிமரா நூலகம் திறக்கப்பட்டது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது திறந்து வைத்தவர் அப்போதைய சென்னை மாகாணத்தின் கவர்னர் சார் ஆர்தர் எலிபங் ஹவ்லாக் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டது சரியா ஃபவுண்டேஷன் போட்டது யார் பார்த்தீங்கன்னா 1890 பாபி பேரன் கன்னிமரா அவர்கள். அதனால ஃபவுண்டேஷன் அந்த அடிக்கல் நாட்டிய கன்னிமரா பேரையை அப்படியே வச்சிருக்கிறாரு சார் ஆர்தர் எலிபங் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா எப்பவுமே ஒரு செய்தி வந்தது அப்படின்னா அதோட பின்புலத்தையும் தெரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது எக்ஸாமுக்கு. ஓகேவா? அடுத்து சபாநாயகர் தொடர்பான அரசியலமைப்பு விதிகள். இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரே ஒரு ஆர்டிகல் பார்த்தோம்ல, இப்போ கொஞ்சம் செட்டா பார்க்கலாம் பாருங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மக்களவை சபாநாயகர் நியமனம், அதிகாரம் மற்றும் நீக்கம் ஆகியவை பிரிவுகள் 93 ஆர்டிகல் 93 இருந்து 97 வரைக்கும் மத்திய அரசு இருக்கும். அதே மாதிரி மாநில அரசு 178 இருந்து 182 வரைக்கும் மாநில சட்டப்பேரவை தலைவர்களுக்கும் விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த ரெண்டையும் பிரிச்சுக்கோங்க. 93 இருந்து 97 வரைக்கும் லோக்சபால இருக்க ஸ்பீக்கர். அதே மாதிரி ஆர்டிகல் 178 இருந்து 182 வரைக்கும் ஸ்டேட்ல இருக்கிற அந்த ஸ்பீக்கரோடது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? சரி, இதுல இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம்.
ஆர்டிகல் 93 அதாவது மக்களவை சபாநாயகர். இங்க அதே சமயத்துல 178 அப்படிங்கிறது மாநில சபாநாயகர். சரி, 93 97 178 கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? மக்களவை அல்லது மாநில சட்டப்பேரவை தங்களுக்குள் இருந்து ஒரு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? 93 லோக்சபா, 178 ஸ்டேட்ல இருக்க அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேவா? அதே மாதிரி ஆர்டிகல் 94 ஆர்டிகல் 179 சபாநாயகரின் பதவி காலியாதல், ராஜினாமா மற்றும் நீக்கம் பற்றி குறிப்பிடுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. சரிங்களா? ஸ்டேட்ல எது சென்ட்ரல் எது அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் ஆகாம பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த பதவி நீக்கம் ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் பார்த்துக்குமா? சரி, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. அடுத்தபடியாக ஆர்டிகல் 95 அண்ட் ஆர்டிகல் 180. சரியா? சபாநாயகர் இல்லாத போது சரியா துணை சபாநாயகர் அவரது பணிகளை மேற்கொள்வார். இதற்காக கூறப்பட்டுள்ளது ஆர்டிகல் 95 அண்ட் 180. அடுத்து 96. சரியா? 96 ஆர்டிகல் 196 மக்களவை தலைவர் அல்லது துணை தலைவருக்கு எதிரான தீர்மானம் பரிசீலனைகள் உள்ள போது, நோட் பண்ணிக்க, பரிசீலனை உள்ள போது அவர் அவை அலுவலகங்களுக்கு தலைமை தாங்குவதை தடை செய்கிறது. சரி, ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கலாமே தவிர தலைமை தாங்க முடியாது அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஆர்டிகல் 96. ஓகேவா? அடுத்து பிரிவு 100 and 189. சார், சபாநாயகர் முதல் சுற்றில் வாக்கு அளிக்க கூடாது. ஏதாச்சும் ஒரு உள்ளுக்குள்ள எலெக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஓட்டு போட முடியாது. ஆனால் அங்கு சரியா பார்லிமெண்ட்ல அந்த வாக்குகள் சமமாக இருக்கும் பட்சத்தில் சரி ஈக்குவாலிட்டி ஆஃப் ஓட்ஸ் அப்படி சொல்லுவாங்களே, தீர்க்கமான வாக்கை இந்த காஸ்டிங் ஓட்டு அப்படிங்கிறத வழங்க முடியும் சபாநாயகர் அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து இன்னொரு முக்கியமானது பாருங்க, 10வது அட்டவணை. சரி, 10th ஷெட்யூல் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 10வது அட்டவணை கட்சி தாவல் தொடர்பான தகுதி நீக்க மனுக்களை விசாரித்து இறுதி முடிவு, முக்கியமான பயன்படுத்துங்க, இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கட்சி தாவல் தடை சட்டம், அது தொடர்பாக அந்த மனுக்களை விசாரித்து அந்த ஃபைனலா டிசிஷன் எடுக்கிற அந்த மேக்கிங் பவர் யாருக்கு தான் இருக்குது? ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th அந்த ஷெட்யூல் 10வது அட்டவணையின் படி சபாநாயகருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சூப்பரான செய்தி, விட்டுறாதீங்க. ஒரு சப்ஜெக்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்படி தான் லிங்க் பண்ணி கேட்பாங்க, விட்டுறாதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக ஒரு இண்டெக்ஸ், ஒரு தரவரிசை பாருங்க. ஊழல் கண்ணோட்ட குறியீடு 2025. சரியா? கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. எந்த நாடுகள்ல அந்த கரப்ஷன் வந்து அதிகமாக உயர்ந்து காணப்படுகிறது, அது நிறைய அமைப்புகள் அந்த ரிப்போர்ட் வந்து வெளியிட்டாலும் வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆனது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல். சரியா? ஜெர்மன் நாட்டை சேர்ந்தது. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 182 நாடுகள்ல இந்த பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல அதிக அளவு ஊழல் மிகுந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 91வது இடம். மொத்தமே 182. அதுல நேர் பாதியா பார்த்தீங்கன்னா 91th பிளேஸ்ல இந்தியா இருக்கு. ஞாபகம் வச்சு. இந்தியா வாங்கின ஸ்கோர் ஜஸ்ட் பாஸ் எத்தனை? 39 மார்க். சரியா? 35 பாஸ் சொல்லுவாங்க, 39 ஜஸ்ட் பாஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேர்ல்டு லெவல்ல அந்த கரப்ஷனே இல்ல, அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க டென்மார்க். சரி, டென்மார்க் 10 TEN அப்படி நினைச்சுக்கோங்க. 10க்கு 10 மார்க் வாங்கி டாப்ல இருக்குது. சரியா? டென்மார்க் அவங்க வாங்கின ஸ்கோர் 89 பாயிண்ட்ஸ். சரியா? நம்ம வாங்கினது 39, மறக்காதீங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்மார்க்கை தொடர்ந்து பின்லாந்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். இவங்க தான் வேர்ல்டு லெவல்ல இந்த கரப்ஷனே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற நாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஊழல் மிகுந்த நாடுகள் எங்க வந்து அதிக அளவு கரப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள் நிறைய டாப்ல வராங்க பாருங்க. சோமாலியா தான் கடைசி இடத்துல இருக்கிறாங்க. அது கொஞ்சம் முன்னாடி தெற்கு சூடான் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வெனிசுலா, நிக்கோலஸ் மதுரோ, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினால் கைது செய்யப்பட்ட நபர், வெனிசுலாவின் அதிபர் யாருமா? நிக்கோலஸ் மதுரோ. அந்த நாடும் டாப்ல வருது பார்த்தோம். அப்ப கடைசியாக இருக்கிறது சோமாலியா. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி 181 பிளேஸ்ல இருக்குது தெற்கு சூடான். அதுக்கப்புறம் வெனிசுலா, மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்து இந்தியா பார்த்தாச்சு. நம்முடைய அண்டை நாடுகள் தரவரிசையில் யாரெல்லாம் வரன்னு சொல்லி பாருங்க. முக்கிய நாடுகள் தரவரிசை. பாகிஸ்தான் இந்த பட்டியலில் 136வது இடத்துல இருக்கிறாங்க, நம்ம 91வது இடம். சரியா? அமெரிக்கா 29வது இடத்துல இருக்கிறாங்க வேர்ல்டு லெவலில் கரப்ஷன் லிஸ்ட்ல. சீனா 76வது இடம். சரியா? சீனா ஒரே கட்சி தான் இருக்கும், அங்கே அவங்களே 76th பிளேஸ்ல இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரஷ்யா இந்த பட்டியல 157வது இடம். எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னு தெரியல, ஞாபகம் வச்சுக்கோ, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து சரி, இந்த ஊழலை ஒழிப்பதற்கு இந்திய அரசு மேற்கொண்ட சில முக்கியமான முயற்சிகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்களேன். இந்திய அரசு ஊழலை ஒழிப்பதற்கு மத்திய விழிப்புணர்வு ஆணையம், சரியா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் மற்றும் சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மூலம் முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. சரிங்களா? முடிஞ்சா இந்த கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. இந்த சிவிசி மற்றும் சிபிஐ எப்போது உருவாக்கப்பட்டது, அதன் தற்போதைய டைரக்டர்ஸ் தலைவர்கள் யார் அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ல பதில சொல்லுங்க, பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தபடியாக மேலும் இந்த கரப்ஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு ஊழல் தடுப்பு சட்டம், ஊழல் தடுப்பு சட்டம் 1988 கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. சரி, இப்படி நிறைய விஷயங்கள் மூலமாக இந்தியாவில் கரப்ஷனை பண்ணியும்
இந்தியா வேர்ல்டு லெவலில் 182 நாடுகளில் 91ஆவது இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே மக்களே, தொடர்ந்து பாருங்க. நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.